ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி அதோட சில விசேஷமான குறிப்புகள். குறிப்பாக இந்த விநாயகர் எப்போ வாங்கிறது, எந்த நேரத்தில் வாங்கிறது, எந்த கிழமையில் வாங்கிறது, பிகாஸ் ஏன் அந்த எந்த கிழமைன்றோம் பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை மதியம் மேலேயே உங்களுக்கு சதுர்த்தி ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு புதன்கிழமை அதே மாதிரி மதியம் ஒரு 2-3 சம்திங் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ 2 நாளும் சதுர்த்தி இருக்குது. ஆனால் புதன்கிழமை தான் ஆகஸ்ட் 27 தான் விநாயகர் சதுர்த்தி. ஊரெல்லாம் எப்படி கொண்டாடுறாங்களோ நம்மளும் ஊரோடு தான் ஒத்துப்போனோம் ஒன்று. பட் ஆனால் வாங்குவது எப்போ வாங்கலாம், எந்த நேரத்தில் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு நிறைய கணக்குகள்லாம் இருக்குது. அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 26 செவ்வாய்க்கிழமை அன்று மாலை ஒரு 4:30-6, ஏன்னா 3-4:30 செவ்வாய்க்கிழமை ராகு காலம் இருக்கும் இல்லையா, அது கழித்து 4:30-6 அதை விட்டுட்டிங்கன்னா இரவில் பார்த்துட்டிங்கன்னா 7:30-9 இரவு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நேரங்களில் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அது கௌரியில் நல்லா இருக்கக்கூடிய ஒரு நேரம் இது. ஃபஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேருக்கு யோசனையாக இருக்கும், புதன்கிழமை தானேப்பா விநாயகர் சதுர்த்தி, அன்றைக்கி தானே எல்லோரும் விநாயகர்லாம் நிறைய கிடைக்கும், வாங்க முடியும் அப்படின்ட்டு. அது என்னவோ உண்மை தான். பட் ஆனால் வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா, 2 நாள் விநாயகர் சதுர்த்தி வந்தால் அது ஒரு அலாதியான அனுக்கிரகத்தை தாங்கி வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அப்படின்றாரு. ஏன்னா பீஜகுரு சதுர்த்தி அப்படின்ட்டு ஒரு விசேஷமான திருப்பெயரே உண்டு அதுக்கு. அப்படி 2 நாள் பட்டு, அதாவது ஒரு நாள் மதியம் மேலே விநாயகர் சதுர்த்தி ஆரம்பித்து மறாவது நாள் மதியம் வரைக்கும் இருக்குதுன்னா, அப்படி வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்று அந்த காலங்களில் முதல் நாளே விநாயகர் களிமண்ணால் செய்த விநாயகரை தான் வாங்கணும் மோஸ்ட்லி. அதுதான் உத்தமம். ஏன்னா கரைக்கணும். ஏன்னா அது பஞ்சபூத தத்துவம். அது நிறைய விசேஷமான நிறைய விஷயங்கள்லாம் உண்டு. ஏன் விநாயகரை களிமண்ணில் வாங்குகிறோம், வீட்டில் வச்சு பூஜை பண்ணிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு போய் விஜயார்ச்சனை பண்ணி கரைச்சிடுறோம். அதெல்லாம் மிகப்பெரிய நிறைய தத்துவார்த்த விஷயங்கள் நிறைய உண்டு. நம்ம அங்கெல்லாம் போக வேண்டாம். வாத்தியார் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா விநாயகர் வாங்குவதற்கு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதனால தான் இந்த செவ்வாய்க்கிழமை 4:30-6 அதை விட்டிங்கன்னா ஒரு 7:30 அன்றைக்கி இரவு 7:30-9 எப்பொழுதுமே விநாயகரை வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோயிலில் போயிட்டு அங்கே இருக்கிற விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்கப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் நீங்கள் போய் விநாயகரை வாங்குவதற்கு முயற்சி பண்ணணும். மோஸ்ட்லி அன்றைக்கி முன்னால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் முயற்சி பண்ணி வாங்கிறது தான் உத்தமம். ஏன்னா வாத்தியார் ஆல்ரெடி இந்த மாதிரி பீஜகுரு சதுர்த்தின்ற ஒரு விஷயத்த நமக்கு இம்பார்ட்டன்ட் பண்ணியிருக்காரா. பட் அதர்வைஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கிரகம் ரீதியாக கிரகச்சாரங்கள் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நட்சத்திரம் இதெல்லாம் அன்றைக்கி அஸ்தந்திரு நட்சத்திரம் இருக்கும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அன்று அஸ்தந்திரு நட்சத்திரம் இருக்கும். இந்த அஸ்தந்திரு நட்சத்திரம் பார்த்துட்டிங்கன்னா விநாயகப் பெருமானோட திருநட்சத்திரம். அது ஆதி விநாயகரோட திருநட்சத்திரம் தான் அஸ்தம். அவர் தலை மாறின பிறகு நட்சத்திரம் உத்திராடம், அது வேறு. பட் ஆனால் விநாயக பெருமானோட அவதாரம் திருநட்சத்திரம் அஸ்தம் திருநட்சத்திரம். ஸோ அதனால் அஸ்தம் கூடிய வேலை அது ஒன்றா. ரெண்டாவது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வன்னிசை கரணம்னு இருக்கும். காலையில் கரகரணம் அதிபதியே விநாயகர் தான், அது வேறு விஷயம். பட் ஆனால் வாத்தியார் இங்கே என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, இந்த வன்னிசை கரணம் இருக்குது பாருங்களேன். இந்த வன்னிசை கரணம் விநாயகர் வழிபாட்டுக்கு அதிகமாக முக்கியத்துவமான ஒரு கரணம் அப்படின்றாரு. ஏன்னா வனிசியப்ப சித்தர் அப்படின்ட்டு ஒரு விசேஷமான சித்தர் ஒருத்தர் இருக்கார். அமாவாசை, அதாவது இந்த மாத சிவராத்திரி சித்தர்கள் வரிசையில் வருவாங்க இவங்கெல்லாம். அதனால் வாத்தியார் இந்த வணிசைக்கரணம் விநாயகரோட வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்ததுன்றாரு. ஸோ அதனால் வணிசைக்கரணம் உங்களுக்கு இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த நவகிரகங்களில் விநாயகரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் எது அப்படி பார்த்துட்டிங்கன்னா கேது பகவான் தான். ஏன்னா கேது பகவானை பிரீத்தி பண்ணணுன்னா விநாயகரை பூஜை பண்ணுங்கன்ட்டு தானே பொதுவாக ஜோதிடர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போ அந்த கேது பகவான் எங்கே இருக்கிறாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு அட் ப்ரெசண்ட் இப்போ கோச்சாரத்தில் அப்படி பார்த்துட்டிங்கன்னா சிம்மம் ராசி வீட்டில்
பூரம் நட்சத்திரத்தோட 4ஆம் பாதத்தில் சுவாமி கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதில் ஒரு பெரிய விசேஷம் ஒன்று உண்டுங்க. பொதுவாகவே பல காலங்களில் நம்ம பண்ண விநாயகர் சதுர்த்தியோட பூஜைகளுக்கும் இப்போது இந்த விஸ்வாவசு ஆண்டோட வரக்கூடிய இந்த ஆவணி விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கும் ஒரு ரொம்ப கிரேட்டான ஒரு விசேஷமான பலன்கள் ஒன்று உண்டு. ஏன்னா இந்த விநாயகர் பெருமானுக்கு கிரகங்களில் சொல்லக்கூடிய இந்த கேது பகவானானவர் இப்போது இந்த பூரம் 4ஆம் பாதத்தில் இருக்காருன்னு சொன்னோம் இல்லையா. அந்த பூரம் 4ஆம் பாதம் எது அப்படி பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு புஷ்கர நவாம்ச பாதங்க. அது புஷ்கர நவாம்ச பாதம்ன்றது என்னென்னா பலவிதமான தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடியது. பிகாஸ் நீங்கள் விநாயகர் பெருமானை பொதுவாக எல்லாருமே எதுக்காக வழிபாடு பண்ணுறோம் வணங்குறோம் பார்த்துட்டிங்க, விக்ன நிவர்த்தி பண்ணி கொடுங்க. விக்னம் மீன்ஸ் தடைகளை தகர்த்துங்க. நீண்ட நாள் வேலையில், நீண்ட நாள் திருமணம் ஆகலை, நீண்ட நாள் குழந்தை குட்டி பாக்கியம் தடைப்பட்டு இருக்குது. இப்படி அநேக விதமான தடைகளை நீக்கி அனுகிரகம் பண்ணக்கூடிய முழுமுத கடவுள் தான் விநாயகப் பெருமான். அதனால தான் இந்த கேது பகவானுக்கு என்னென்னா நவகிரகங்களில் நிறைய காரகத்துவம் சொல்லுவாங்க. அதில் தடை தாமதம் இதெல்லாம் கேது பகவானுக்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது அந்த கேது பகவான் புஷ்கர நவாம்சத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும் வேளையில் கேது பகவானால் ஏற்பட்ட பலவிதமான தோஷங்கள் நிச்சயமாக நிவர்த்தி ஆவதற்கு மிகப்பெரிய அனுகிரகம் இந்த விஸ்வாவசு ஆண்டில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியில் அதிகமாக உண்டு. ஏன்னா அவர் மறுபடியும் அதே புஷ்கர நவாம்சத்தில் வரும்போது ஒரு விநாயகர் சதுர்த்தி வர்றதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் நீங்களே கால்குலேட் பண்ணிங்க அதெல்லாம். ஸோ அதனால தான் இந்த விநாயகர் சதுர்த்தி இவ்வளோ விசேஷம். அதில் பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை வாங்குவது தான் அதிகமாக விசேஷம். வாய்ப்பு இல்லாதவங்க புதன்கிழமை வாங்கக்கூடாதாப்பா அப்படிலாம் கேட்காதீங்க. வாய்ப்பு இருந்தால் புதன்கிழமை தான் உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சதுனாலும் வாங்கிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அன்றைக்கும் நீங்கள் விநாயகரை வச்சு பூஜை பண்ணலாம். பட் ஆனால் செவ்வாய்க்கிழமை வாங்கிட்டால் கூட புதன்கிழமை தான் காலையில் நீங்கள் சுவாமிக்கு அந்த கண்ணெல்லாம் திறந்து பூஜை பண்ணுறது தான் மகா உத்தமம். ஸோ அதை பார்த்துங்க. அதில் கூடுதலாக இன்னொரு விசேஷம் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த நம்ம ஏன் செவ்வாய்க்கிழமைக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்னா, ஃபஸ்ட்டு வாத்தியார் சொன்னார் பீஜகுரு சதுர்த்தின்னா 2 நாள் வந்தால் 3 நாள் தான் விநாயகர் வாங்கணும் அப்படின்ட்டு வாத்தியார் சொல்லியிருக்காரு ஒன்று. பட் ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமைக்கு இன்னொரு விசேஷமான ஹைலைட்டான ஒரு காரண காரியம் உண்டு. ஏன்னா இது அங்காரக சதுர்த்தின்றதே ஒரு விசேஷமான விரத காலம். அது ஒன்று. ரெண்டாவது, அந்த விநாயகர் பெருமானுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய கேது பகவான் தான் விநாயகருக்கு, கேது பகவானோட அதிபதி விநாயகர். ஸோ விநாயகரோட வழிபாடு, விநாயகரோட பூஜைக்கு ஒரு முக்கியமான ஒரு கிரக தோஷ நிவர்த்தி இதெல்லாம் பார்த்துட்டா கேது பகவானோட அனுகிரகம் வேணுன்றவங்க விநாயகரை வழிபாடு பண்ணுறோம். கேது பகவான் விநாயகர் 2 பேரும் ஒன்று அப்படி வச்சிங்களேன். அந்த கேது பகவான் பூர்வம் புஷ்கர நவாம்சம் 4ஆம் பாதத்தில் இருக்காருன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. அந்த பூர நட்சத்திரமே என்ன அது சுக்கிரனோட நட்சத்திரமாக இருப்பினும் அது செவ்வாய் பகவானோட கர்மாவை தாங்கின நட்சத்திரம். அது செவ்வாய் பகவானுக்குரிய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு விசேஷமான திருநட்சத்திரம் தான் இந்த பூரம். அதாவது இது டிஎன்ஏல வரும். அதெல்லாம் நிறைய சூட்சமங்கள் இருக்குது. அது நிறைய பேர் கொஞ்சம் அறகுறையாகவும் சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. அது நமக்கு வேண்டாம். பட் ஆனால் அதோட அந்த பூரத்தோட செயல் பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் பகவானுக்குரிய ஒரு செயல்களை வீரியம், வேகம் அப்படின்ட்டு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு திருநட்சத்திரம் இந்த பூரம். ஸோ அதோட கர்மாவும் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் செவ்வாய் பகவானுக்குரிய கர்மாவும் ஆகிடுது இல்லையா. ஸோ அதனால தான் செவ்வாய்க்கிழமை வாங்கிறது முக்கியம் அப்படின்றோம். எல்லாத்த விட ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயத்தை கடைசியாக சொல்லி முடிக்கிறோம் குருவர்களால். நம்ம இந்த விநாயகரை வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு உபச்சாரம்லாம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக விஜயர்சனம் பண்ணுறோம் இல்லையா. ஒரு கடல்லையோ குளங்கள்லையோ ஆறுகள்லையோ விஜயர்சனம் பண்ணுறச்சே என்ன சொல்கிறோம் பார்த்துட்டிங்கன்னா, என்ன சொல்லணும் ஃபஸ்ட்டு எல்லாம் நம்ம அடியார்களுக்கு தெரியும், புதுசாக இருக்கிறவங்க தெரிஞ்சுங்க. மங்களமூர்த்தி மகாராஜா அடுத்த வருஷம் வாராசா அதை அப்படி சொல்லணும். ஏன்னா அந்த மகாராஜா தான் விநாயகர் பெருமான். அவர் மங்களமூர்த்தியாக நம்ம வீட்டில் மங்களங்களை அதிகப்படுத்தி தருவார். ஏன்னா எவ்ரி இயரும் மங்களமூர்த்தி மகாராஜா எங்கள் வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கணும், எங்கள் வீட்டில் எந்த விதமான மங்களமும் தடைபடக்கூடாது அப்படின்ற ஒரு சங்கல்பம் தான் அது. அதனால் தான் மங்களமூர்த்தி மகாராஜா அடுத்த வருஷம் வாராஜா அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் அவர் விஜயர்சனம் பண்ணோம்.
அப்போ அங்கேயே பாருங்கள் மங்களமூர்த்தின்ட்டு தான் சொல்கிறோம் விநாயக பெருமான். அப்போ மங்களமூர்த்தின்னா மங்கள வாரத்தில் வாங்குறது தானே மகா உத்தமம். ஸோ அதையும் பார்த்துங்க. ஓம்.